ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு பூண்டு, 5 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வரமிளகா, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வடைச்சிட்டு வச்சாச்சு. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு மிளகு, ஜீரகம், வரமிளகா 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு துளி பட்டை, கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி வடைச்சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி, இப்போ நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கனால புளி போடுறதில்ல நம்ம. இந்த தக்காளியோட புளிப்பு தான். இப்போ வெங்காயம், பூண்டு இதில் 3மே போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ மிளகு, ஜீரகம், வரமிளகா 3 அரைச்சது இருக்குது. திருந்தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைக்கும் போது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வடைச்சட்டியில் ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு கொஞ்சம், ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போட்டு இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவை நான் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அந்த மசாலா அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இலக்கி விட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நம்ம நல்லா அந்த மசால் வாசம்லாம் போய் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுன்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. இப்படியாகவும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து மீனை போட்டு நம்ம ஒரு கொதி விடுறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா இந்த தண்ணி சுண்டி வரட்டும். ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீனை போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு குழம்பு பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த தொக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த டைமில் நம்ம எடுத்திருக்க மீனை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் இந்த தொக்கு. சாப்பாட்டுக்கு நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான தொக்கு நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.